ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, இன்றைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை பற்றி சொல்லும்போது 7 இடங்களில் நான் என்று சொல்லியிருக்கிறார். நான் என்கிற வார்த்தை உண்மையில் பெரியவங்க தான் சொல்லுவாங்க, சின்னவங்க சொல்ல முடியாது. சாதித்தவங்க தான் சொல்லுவாங்க, சாதிக்காதவங்க சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே சாதனையாளராக திகழ்கிற இயேசு நான் என்று 7 இடங்களில் சொல்லியிருந்தார். அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொல்லும்போது சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். அந்த வசனம் எங்கே இருக்குன்னு படிச்சிடலாமா? 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் இப்படியாய் சொல்கிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். when I am in the world I am the light of the world. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். திருச்சபையே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் தான் உலகத்தின் ஒளி. இன்றைக்கு உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிற ஒளி மாத்திரமல்ல, பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களையும் காப்பாற்றுகிற ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். லைட்டை பற்றி நான் சொல்லுவேன்னா, லைட்டுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குங்க. அந்த லைட்டை எப்படி பிரிக்கலான்னா, ஒளி கதிர் அப்படின்னு பார்க்கலாம். சூரியனை வரையும் போது எப்படி வரைவீங்க? ஒரு ரவுண்டு போட்டு குட்டியாக ஒரு ஏரோ, அப்புறம் பெருசாக குட்டியாக பெருசாக குட்டியாக பெருசாக அப்படி போடுவோம்ல. ஆனால் இயேசு தன்னை இந்த உலகத்துக்கு ஒளி என்று சொன்னாரே. வாட் இஸ் திஸ் லைட்? ஆமென். எத்தனை பேருக்கு ஜீசஸோட லைட் உங்களுக்கு பிடிக்கும்? ஒளி ரொம்ப முக்கியங்க. ஒளி இல்லைன்னா நமக்கு கஷ்டம். நைட்டில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு, ஃபஸ்ட்டு சொன்னது அது அடிக்கல, லைட்டை போடுங்க. இட் ரிவீல்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த டார்க்னஸ். இருட்டில் அது எந்த கிருமி இருக்குது கண்டுபிடிக்குது. லைட்டு போட்டாங்க, பாம்பாக இருந்தாலும் அடிச்சிடுறாங்க, தேலாக இருந்தாலும் அடிச்சிடுறாங்க. ஏன் சொல்லுங்கள்? லைட்டு பட்ட மாத்திரத்தில் உங்கள் மூமெண்ட் ஸ்பீடாகும், அதோட மூமெண்ட் ஸ்லோ ஆகும். கரெக்ட் தானே? லைட்டு போட்டிங்க, தேல் வெளிச்சத்தில் எங்கேயும் ஓடாது, வெளிச்சத்தை கண்டதும் பதுங்கிடும். இருட்டில் தான் அது ஓடும். அது இருட்டை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக லைட்டு போட்டிங்க. இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ள ஒளி அவசியம். ஆமென். அடிச்சிடுவோம் கண்டிப்பாக. இந்த இடத்துல, இந்த ஹாலில் இருட்டு இருக்கும்போது அது உங்களை மேற்கொள்ளும். ஒளி வரும்போது நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். அவர் சும்மா ஒன்றும் சொல்லுங்க, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தை காட்டுது. அங்கே என்ன நடந்துச்சின்னு காட்டுது. நம்மளை கடிச்சது கொசுவா, நம்மளை கடிச்சது பாசையா? பாசையும் கடிக்கு தானே சில நேரம். நம்மளை கடிக்கிறது எது என்பதை காட்டுகிறது. இட் ரிவீல்ஸ் த ட்ரூத். இந்த ஒளி மனிதனுக்கு அவசியம் என்பதை கர்த்தர் விரும்பினார். நமக்கெல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டுலாம் முதல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு லேண்டு வாங்கும்போது என்ன எடுப்பாங்கப்பா? கிணறு எடுப்பாங்க. பிறகு காலங்கள் கடந்து வந்த பிறகு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு லேண்டு வாங்குகிறோன்னா ஈபி தான் வாங்குறாங்க. we need power. ஒளியில் என்ன இருக்குது? பவர் இருக்குது. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடு கொண்டிருந்தார். 3rd verse, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். எத்தனை பேருக்கு வெளிச்சம் ரொம்ப பிடிக்கும்? ஆமென். நான் இங்கே பைபிள் படிக்கிறேங்க, என்னை சுற்றி 5 லைட் இருக்குது. 1 2 சேர்த்து 1 3 4 5 6 7, மொத்தம் 7 இருக்குது போல். 7 லைட். இந்த 7 லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் போல் பைபிள் படிக்கிறது. இந்த ஒளி எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இயேசு என்கிற ஒளி முழு உலகத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கிறது. ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். இருளில் பைபிள் படிக்கிறோம், மோசேயின் தேவன் அப்படின்னு படிக்கிறோம், ஆஃபாக படிக்கிறோம். சில நேரத்தில் தப்பாக படிக்கிறோம். முழு லைட் வரும்பொழுது முழுமையாய் காரியங்கள் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த இயேசு உலகத்தின் ஒளியாய் இருக்கிறவர் நமக்கு முழு ஞானத்தை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹீப்ரு லாங்குவேஜில் ஒளியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒளியை பற்றி சொல்லணும்னா அல்டிமேட் ட்ரூத்தா. உன் வாழ்க்கையில் லைட் அடிப்பா, உன் வாழ்க்கையில் ஒளி வரணும்னா முழுமையான சத்தியம் என்ற அர்த்தமா. இட் இஸ் த அல்டிமேட் ட்ரூத், அல்டிமசி. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. உலகமே, என்னால் படைக்கப்பட்ட உலகமே, உன்னுடைய அல்டிமசி, உன்னுடைய நித்தியமே, உன்னுடைய வாழ்க்கையே என் கையில் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆமென். எந்த பீரியடில் பாருங்கள், நம்ம வசனத்தை படித்தோம். யோவான்
9:5 மனப்பாடம் பண்ணிடலாம், ஈஸி. சொல்லாமா? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். இங்கிலீஷில், while I am in the world, I am the light of the world. நான் உலகத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். பூமியோட கேரக்டர் எடுத்துப்போம் பிரதர். பூமியோட கேரக்டர், பூமியோட கேரக்டர். பூமிக்கு ஒளி இருந்தால் தான் ஆப்ரேட் ஆகும். பூமி ஒரு பில்டிங் மாதிரி. இந்த பில்டிங்குள்ளே லைட் இருந்தால் தான் ஆப்ரேட் ஆகும். ரோட்டில் போயிட்டோம்னா சில நேரம் லைட் இல்லாமல் ஆப்ரேட் ஆகலாம். பகலில் சூரிய ஒளி, நைட்டில் சந்திர ஒளியில். பட் ஒன்ஸ் ஒரு பில்டிங்னு வந்துருச்சுன்னா, கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சுன்னா லைட் அவசியம். இதுக்கு தனியாக லைட் அவசியம், இதுக்குன்னு தனியாக அவசியம். புரிஞ்சுக்குங்க, பூமிக்கு தனியாக லைட்டு அவசியம். ஸ்பேஸில் இருக்கிறவங்களுக்கு சூரிய ஒளி தேவையில்லை. ஆல்ரெடி அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் உண்டாகாதவனார அந்த வெளிச்சம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்பேஸில் இருந்துட்டு வந்தாங்களே ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம், சுனிதா வில்லியம்ஸ்லாம் இருந்தாங்களே, அங்கே சூரிய ஒளியே தேவையில்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் இருக்குது. 24 மணி நேரம் ஒளி. மறந்துடாதீங்க, அங்கே இருட்டு கிடையாது, அங்கே நைட்டு கிடையாது. அவங்கள்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள், நீங்கள் படித்து பாருங்கள், என்ன கிடையாது. ஆனால் பூமி என்று வந்து விட்டால் இட் நீட்ஸ் லைட் வெரி பேட்லி. வித்தவுட் லைட் இட் cannot perform. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் போய் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச செடி ஒன்று வளருதுன்னு வைங்க, அது தொட்டியில் இருந்துச்சுன்னா வெளியில் இருக்கிற அந்த தொட்டியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு கதவை சாத்திக்குங்க, இல்லை பெட்ரூமில் வச்சுருங்க. ஒரு வாரம் கழித்து பாருங்கள் அந்த செடி என்ன ஆகுறதுன்னு. என்ன ஆகும்? அந்த செடி இலைகள்லாம் மஞ்சளாயிடும். கரெக்டாக மஞ்சள் ஆடும், இல்லை வெள்ளைப்பட்டுரும். கொண்டு வந்து சூரியனில் கூட வைக்க வேணாம், ஜன்னலை திறந்துட்டு ஜன்னல் ஓரமாக வைங்களேன். அந்த செடி அந்த சூரியன்கிட்ட போக, அந்த சூரியனை பார்க்க, அது படுற பாடை நீங்கள் பாருங்கள். அது பெண்ட் பண்ணி ஜன்னல் வழியாக சாஞ்சி ஒரு இலையை வெளியே விட்டு அந்த இலை மூலமா சூரியனை டிடெக்ட் பண்ணி அதை ஒரு கிளையாக்கி அப்படியே போயிட்டு உள்ளே இருக்கிற கிளைகளெல்லாம் காஞ்சிரும். இந்த ஒரு கிளையை வச்சு எந்த அளவுக்கு சூரியன் நோக்கி வாழ முடியும் என்கிற திட்டத்தை அந்த செடி வைக்கிறது என்று பார்ப்போம். தெரிகிறது. இட் இஸ் நேச்சர் தட் லைட் இஸ் நீடட் டு பிளானட் எர்த். இந்த பூமிக்கு ஒளி அவசியமாக. வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை பூமியிலிருந்து எடுத்தார். நம்மளை எதுலேருந்து எடுத்தாரா? எங்கேருந்து எடுத்தார்? திருச்சபையே, கர்த்தர் நம் அனைவரையும் பூமியின் மண்ணில் இருந்து தான் உண்டாக்கி இருக்கிறார். அந்த வசனத்தை எங்கே சொல்லியிருக்காரு பாருங்கள். நீங்கள் என் கூட 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. அதில் போட்டிருக்கிறது, அவன் எடுக்கப்பட்ட, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம், மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். புரிஞ்சுங்க, எங்கேருந்து எடுத்தாரா? ஏன் கூட பேசுங்களா ப்ளீஸ். எங்கேருந்து எடுத்தாரா? மண். ஏதேன் தோட்டத்து மண்ணில் எடுக்கலை. எந்த மண்ணிலேருந்து எடுத்தார? பூமிக்குரிய மண்ணிலேருந்து எடுத்து ஒரு மனுஷனாக்கி எங்கே பண்பிட்டார்? ஏதேன் தோட்டத்தில் வச்சுருந்தார். திரும்பி அனுப்பிட்டார். உன்னை எந்த மண்ணிலேருந்து எடுத்தனோ அந்த மண்ணையே நீ என்ன பண்ண போகிற? பண்படுத்த போகிற. மண்ணில் நீங்கள் வேலை செய்யும்போது மண் உங்கள்கிட்ட பேசும். என்னையே நீ பண்படுத்துறியா, நீயே நான் தாண்டான்னு சொல்லும். ஆனால் மண்ணாக இருந்த எண்ணெய், மண்ணாக இருந்த உன்னை பொண்ணாக்குனார அந்த ஆண்டவரை நீ ஒழுங்காக தேடுன்னு சொல்லுமா சொல்லாதா? இந்த உலகத்தில் இருக்கையில் நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என்ன பாஸ்டர், ஒளியை எடுத்துகிட்டு வந்து ஏன் கூட கனெக்ட் பண்ணுறீங்க? ஒளிக்கு எனக்கும் என்ன பாஸ்டர் சம்மந்தம் இருக்குது? திருச்சபையே, இந்த பூமி ஒளி இல்லை என்றால் ஆப்ரேட் ஆகாது. அந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒளி அவசியமாய் இருக்கிறது. அந்த நீடட் டெம்பரேச்சர் அந்த ஒளி தான் கொடுக்கிறது, அந்த சூரியன் தான் கொடுக்கிறது. இந்த சூரியன் என்கிற ஒளியில் ஜீவன் இருக்கலாம், இந்த சூரியன் என்கிற ஒளியில் மரணமும் இருக்கிறது. ரைட்டா? ஹீட் ஸ்ட்ரோக். வெயிலில் நிற்கும் போதுனா வருது ஹீட் ஸ்ட்ரோக். ஆமாம், இந்த டிராஃபிக்லலாம் போகும்போது ரொம்ப வெயிலில் இருக்கும். இட்ஸ் ஸோ ஹார்ட், இட்ஸ் ஸோ டஃப். இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற சூரியனினால் இந்த சூரியனிடத்தில் ஜீவன் இருக்கிறது, அதுதான் உயிர் கொடுக்கிறது, ஆனால் உயிரையும் எடுக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர், நமக்கு ஜீவன் கொடுக்கிறார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். He is the source of light. He is the source of life. என் வாழ்க்கைக்கு ஜீவனே அவர்தான். இந்த பூமிக்கு உயிர் கொடுக்கிறவரே அவர்தான். சத்தியத்தின் வழியில் உயிர் கொடுக்கிறவர் அவர்தான். ஒளியில ஜீவன் இருக்கிறது என்று சொன்னேன், ஒளியில சத்தியம் இருக்கிறது என்று சொன்னேன். அந்த இருளில் அந்த ஒளி படும்பொழுது தான் பாதுகாப்பு. அந்த இருளில் அந்த ஒளி எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு தான்
ப்ரொடெக்ஷன். ஆமென். சூரிய கதிர்கள் கூட உள்ளே நுழைய முடியாத காடுகள்லாம் இருக்கான். சூரிய கதிர் கிட்ட கூட போக முடியாத கடலின் ஆழங்கள் இருக்கிறது. சூரிய ஒளி உள்ளே ட்ராவல் பண்ண முடியாத நம்ம சாதாரண கிணத்தினுடைய ஆழங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்தை பார்த்தா நமக்கெல்லாம் பயம். ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு நினைக்கிறோமா இல்லையா? எங்கெல்லாம் லைட்டு ட்ராவல் பண்ணுதோ அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. எங்கெல்லாம் லைட்டு ட்ராவல் பண்ணலையோ அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. பயம். ஏன்னா ஒளி நாம் ஆளுவதற்கு சப்போர்ட் பண்ணுகிறது. லைட் ஹெல்ப்ஸ் us to rule the land. Light helps us to rule the earth. இயேசு சொன்னார், சாத்தான் என்கிற அந்த திருடன், சாத்தான் என்கிற அந்த நரி உங்களை தொட முடியாதபடி இருப்பதற்கு நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். I am there as a light. I am there as a life. I am there as the ultimate truth. This is the great quality of Jesus Christ. இஸ்ரவேலில் மொத்தம் 7 பண்டிகைகள் இருக்குதுங்க. அந்த 7 பண்டிகையில் 3 பண்டிகை வார பண்டிகை. ஒரு வாரம் ஃபுல்லாக ஜனங்க சர்ச்சில் இருப்பாங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக. அதில் ரொம்ப பிரதானமான பண்டிகை வந்து சுக்கோத் பண்டிகை. சுக்கோத் பண்டிகையோடைய ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டவர் ஒரு ரூல் போட்டார். சுக்கோத் பண்டிகையில் எல்லா மனிதரும் எருசலேமுக்கு வரணும். காணிக்க அந்த ஆடு மாடு அந்த தசம் பாகம் பலி செலுத்துகிற மிருகங்களோட ஃபேமிலியாக வேலைக்காரர்களோட எல்லாரோட வந்துடணும். எருசலேமில் இடம் இருந்தால் அவுட்ஸ்கர்ட்ஸில் ஆலயத்துக்கு தள்ளி ஒரு கூடாரம் அமைக்கணும். ஷெட்டு போடணும். வானத்தை பார்த்த மாதிரி போட்டு அதில் குடியிருக்கணும். அவங்க பெரிய பணக்காரராக இருப்பாங்க, குடியிருக்கணும். ஒருவேளை எருசலேமில் இடம் இல்லைன்னா எருசலேமுக்கு வெளியில் கூட போடணும். ஆனால் தூங்கி எழுந்ததும் காலையில் ஆலயத்துக்கு வந்துடணும். காலையில் அந்தி பலி, மார்னிங் சாக்ரிஃபைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜனங்களாம் எங்கே இருப்பாங்க? ஆலயத்தில் இருப்பாங்க. சாப்பாடு ஆலயத்திலே உண்டு. மதியமும் ஆலயத்தில், சாயந்தரமும் ஆலயத்தில் சாப்பிட்டு கூடாரத்தில் போய் தூங்கிட்டு திரும்பி காலையில் எங்கே வந்துடணும்? ஆலயத்துக்கு வந்துடணும். 7 நாள் பண்டிகை. 8வது நாள் பிரதான நாள்னு மொத்தம் அது 8 நாள் பண்டிகை ஆலயத்தில் இருக்கணும். இது கூடார பண்டிகை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உங்களை 40 வருஷம் வானமும் உங்களை சேதப்படுத்தலை, பூமியும் சேதப்படுத்தலை. அந்த அரேபியன் பாலைவனத்தில் ஒரு மனிதன் 1/2 மணி நேரம் தொலைஞ்சிட்டான்னா செத்துட்டான்னு சொல்லலாமா? அவ்வளோ வெயில். நைட்டில் தொலைஞ்சிட்டானாலும் செத்துட்டான்னு சொல்லலாம். அவ்வளவு குளிர். விஷ ஜந்துக்கள் நைட்டில் உலாவர விஷ ஜந்துக்கள் வேறையா, பகலில் உலாவர விஷ ஜந்துக்கள் வேலை. அது நைட்டில் தான் பள்ளத்துலேருந்து வெளியே வரும், இது பகலில் தான் வெளியே வரும். அந்த டெம்பரேச்சரை தாக்கு பிடிக்கும். ஒரு மனுஷனும் ஒரு மிருகமும் அங்கே தொலைஞ்சிச்சின்னா அதுதான் வேட்டை பொருளாக மாறிடும். என்றால் அதுங்கெல்லாம் பசியாக இருக்குது. இப்பேற்பட்ட பாலைவனத்தில் 30 லட்சம் பேரை தலையில் உள்ள முடி கூட கொட்டாதபடி, காலில் போட்ட பாதரட்சைகள் கூட தேய்ந்து போகாதபடி, அந்த வஸ்திரம் கூட கிழிந்து போகாதபடி 40 ஆண்டுகள் அந்த 30 லட்சம் பேரை நடத்தினார். பகலிலே மேகஸ்தம்பமாய் இருந்தார், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். எத்தனை டன் ஏசி போட்டார்னு எனக்கு தெரில. ஓப்பன் ஸ்பேஸில் போட்டு 40 ஆண்டுகள் நடத்தினார். இப்போ கூடார பண்டிகை கொண்டாடும்படி சொல்கிறாரு. இந்த ஷெட்டு போட்டுக்கோ, நீ 40 வருஷம் கழிச்சு கானானில் போயிடுவ. நடாத தோட்டத்தின் பலனை புசிப்பாய், கட்டாத வீடுகளில் குடியிருப்பாய். நேற்றைக்கு நீ ஒரு நாடோடி, 40 வருஷம் நடந்து வந்த. 40 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு அடிமை. அதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு மெய்ப்பன். உன்னோட ஸ்டேட்டஸை நான் மேலே உயர்த்திட்டு வந்தேன். இன்றைக்கு நீ தொழிலதிபர். கானானில் போய் தொழிலதிபர், லேண்ட்லார்ட், திராட்சை தோட்டக்காரன், ஒலிவ தோப்புக்காரன், வார் கோதுமையின் சொந்தக்காரன் பேர் வரும். உன் பெருமையில் நீ மூழ்காதபடிக்கு நீ சுக்கோத் பண்டிகை கொண்டாடினார். எவ்வளோ பெரிய ஆளோ, எவ்வளோ பெரிய குடும்பமோ அவங்க சுக்கோத் பண்டிகை கொண்டாடுவோம். இன்றைக்கி மெத்த மேலே போயிட்டு அவங்க டவரில், அவங்க வீடுகளில் மெத்த மேலே போயிட்டு ஒரு கூடாரம் போட்டு உண்மையாக அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர் பேசுவார். இந்த கூடார பண்டிகை உடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த கூடார பண்டிகைக்கு தான் ஜீசஸ் போனாராம். போனால் எல்லாரும் கூடார பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக அதிகமாக மிளிருகிற ஒளிகளை அமர்த்தி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
பெருசாக எரியிற லைட்ஸ்லாம் அன்றைக்கி இருக்குது சுக்கோத் பண்டிகையில். இஸ்ரவேலர் யாரோட கூடாரத்தில் லைட் போட வேணாம், அந்த லைட்டு இங்கே அடிக்கிற அளவுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் அந்த லைட்டு வீசுகிற அளவுக்கு இருக்கும்போது அந்த லைட்டுகள் நடுவில் நின்றுட்டு தான் இயேசு கத்தி சொன்னார், நான் சொல்லுங்கள் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கு. 9th சாப்டரும் அப்படி தான், 8th சாப்டர் 12th verse 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் அதை தான் சொன்னார். பாருங்கள், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி, இட் ஹாஸ் அ கான்ட்ராஸ்ட் ஃபார் டார்க்னஸ். நான் உங்களை பார்த்து சேலஞ்சு பண்ணுறாங்க, ஒரு கையில் ஜீசஸ் கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் இருளோட நீங்கள் நடந்து பாருங்களேன், ஒளி உங்களை மீட்டெடுக்கும். ஒரு சாய்ஸ் இருக்கு, ஒளியே நீ என்னை விட்டு போயிடுன்னு தான் நீங்கள் இருளுக்குள்ளே பிரவேசிப்பீர்களே தவிர, ஒளியே நீ என்னோடு வா என்று இருளுக்குள்ளே பிரவேசிச்சிங்கன்னா அந்த இருளை இயேசு என்கிற ஒளி மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. உங்கள் ஜீசஸை விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி போக முடியாது பிரதர், போவானா பிரதர்? உங்கள் ஜீசஸை பிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட போங்க, உங்கள் ஃப்ரெண்டையும் ரட்சிப்பார், உங்களையும் ரட்சிப்பார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பாதுகாப்பாக இல்லை, பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் பாதுகாப்பாக இல்லை, உலகத்தின் வழியில் போகிற ஜனங்கள் பாதுகாப்பாக இல்லை, இயேசுவின் வழியில் இருக்கிறவர்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தட் இஸ் டிஃப்ரெண்ட். த லைட் இஸ் டிஃப்ரெண்ட். உலக ஆடம்பரம், உலக பணம், உலக பதவிகள், உலக உயர்வுகள் வேறு மகனே, ஒளி என்பது வேறு. ஒளி என்பது இயேசு மட்டுமே. நான் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். இட் கான்ட்ராஸ்ட் டார்க்னஸ். இருளின் அதிகாரங்களை ஒளி மேற்கொள்ளும். பூமியின் ஒளியோட பவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இந்த சூரியன் ஒளிக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஒரு பில்டிங் ஒன்று கட்டி கதவெல்லாம் மூடி லைட்லாம் போடாமல் கதவை சாத்திட்டு ஜன்னலை மூடிட்டா கொஞ்சம் என்ன கிடைக்கும்? இருள் கிடைக்கும். கவலைப்பட வேணாம், நைட்டு சூரியன் பூமி வேறு சைடு திரும்பிடும், ஒளி இல்லாமல் போயிடும். ஆக இந்த ஒளியை தடுக்க முடியும். என்ன பண்ண முடியும்? தடுக்க முடியும். ஒருத்தர் ஒரு ரோட்டில் இருந்து நைட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்தா தூரத்தில் ஒரு சின்ன கேண்டில் எரியுது ரோட்டில். அவர் நினைக்கிறாரு யாரோ ஒருத்தர் டார்ச் வச்சு நடந்து வராருன்னு. கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா ஒரு டார்ச் பக்கத்தில் இன்னொரு டார்ச் வருது. அவர் நினைக்கிறாரு ஒரு டார்ச் இருக்கிறத ஒரு சைக்கிள் டைனமோ எரியுது போல், இன்னொரு சைக்கிள் டைனமோ எரியுது. கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா ஒளி கொஞ்சம் பெருசாகுது. சரி, 2 2 வீலர் வருது போல். அப்புறம் கொஞ்சம் தூரம் பொறுத்து பார்த்தா அப்படி வருது, ஜாஸ்தியாகுது. ஒரு ஆட்டோ வருது போல். கொஞ்ச நேரம் பொறுத்து காருன்னு நினைக்கிறாரு, அப்புறம் லாரின்னு நினைக்கிறாரு. அப்புறம் பார்த்தா பெரிய கண்டெய்னர் பெரிய லைட்டோட கிட்ட வருது. as it passes by, கிட்ட வரும்போது அப்பா எவ்வளோ பெரிய லைட்டு அப்படின்றார். 5 நிமிடத்துக்கு முன்பதாக அது ஒரு கேண்டில் என்று நினைத்தவர் இந்த 5 நிமிஷம் கழிச்சு என்னத்தை சொல்கிறாரு? பெரிய லைட்டுன்றார். அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அது போது 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 இந்த பக்கம் போன பிறகு திரும்பி கேண்டில் லைட் அளவுக்கு சின்னதாக மாறிவிட்டது. இது ஏன்னா ஒளியை இருள் மேற்கொள்வதினால். புரிஞ்சுக்கங்க, ஒளியை எது மேற்கொள்ளும்? இருள் மேற்கொள்ளும். லைட்டு தெரியாது. அந்த லைட்டு கிட்ட வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அது தூரம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. அது தூரத்துலேருந்தே உங்களுக்கு தெரியும்னா அது பெரிய லைட்டாக இருக்கணும். எந்த பிரம்மாண்ட ஒளியும் பெருசு இல்லை. ஆக த டார்க்னஸ் இஸ் காம்ப்ரிஹெண்டிங் த லைட். இருள் என்பது ஒளியை மேற்கொண்டே இருக்குதான். ஆனால் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறன்னு ஒரு ஒளி வந்தார, அவர் பேர் என்ன சொன்னீங்க? எஸ், அவரை பற்றி சொல்கிறது யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருக்குது. எனக்கு அங்கே அந்த வசனத்தை படிச்சிடலாமா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. படிக்கலாமா? அவருக்குள், படிங்கப்பா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு. பிரதர், ஜீசஸ்குள்ள உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் தான்ப்பா உங்களுக்கு லைட்டு. அதனால் தான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொன்னார், நான் உலகத்துக்கு ஜீவ ஒளியாக இருக்கிறேன். I am the living light. ஆனால் எங்க ராஜா, உங்க ராஜா, உலகத்துக்கே ஒளியாக இருக்கிற அந்த ராஜாக்குள்ள உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த ராஜா கையில் போகும்போது, ஒளியாக இருக்கிற ராஜாவே எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னால், அந்த ஒளியாக இருக்கிற ராஜா நமக்கு சாப்பாடு கூட கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நம்ம இன்னைக்கு பலப்படுத்துகிற. சொல்லாமா? இயேசுக்குள். எல்லாரும் சொல்லுங்கப்பா, இயேசுக்குள். இயேசுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன்
கையை வச்சுங்க, எனக்கு ஒளியாய் இருக்கிறது. இந்த லைட்டை பார்த்து சொல்லுவேன், கரண்ட் ஆஃப் ஆகிட்டா நீ போயிடுவேன். எங்கள் பசங்க கீழே போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோம், அதை அவங்க போட விட்டாங்கன்னா தான் லைட்டு. போயிட்டு வாப்பானாங்கன்னா போட முடியாது. ஜென்ரேட்டர் போடலன்னா லைட் இல்லை. ஆனால் என் இயேசு, சொல்லுங்க, என் இயேசு என்கிற ஒளி, சொல்லுங்க, இயேசு என்கிற ஒளி என்னோடு கூட இருக்கிறார். அவரை யாரும் ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஒளிக்குள் உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. He has life in himself. அவருக்குள் ஜீவன் இருக்குது. நான் ரொம்ப விளக்குனேன். நைட்டில் போய் வானத்தை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? நட்சத்திரம் தெரியும். அந்த நட்சத்திரம் எப்போ ஒளி விட்டுச்சா? சில நட்சத்திரம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி 50 வருஷம், நான் சொல்கிறது சயின்ஸுங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, 60 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், எல்லா நட்சத்திரமும் நைட்டில் கண்ணுக்கு தெரியுதுலாம். எதோட பெருசு? உங்கள் சூரியன். அது நம்ம சூரியன் பெருசாக சொந்தம் கொண்டாடுறோம். நம்ம என்னமோ போய் சேர்த்து பிடிச்சிட்டா இது எங்கள் பையன் அது விட்டுறோன்னு. இப்போ வெளியே போய் நின்று பாருங்கள், 10 நிமிஷம் நான் அது பார்ப்போம். நம்ம சூரியனோட எது பெருசு? ஆனால் அந்த ஒளி ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா, இருள் அதை வர விடாமல் என்ன பண்ணுது? கொஞ்சம் புரிஞ்சுக்க, ரியாலிட்டி புரிஞ்சுக்க. இருள் வர விடாமல் என்ன பண்ணுது? தடுக்குது. அந்த ஒளி ஹேஸ் டு பியர்ஸ் த டார்க்னஸ். அந்த இருளை தாண்டி உயின்னு வெளியே வரணும். இது வர்றதுக்குள்ளே ஏன் சின்னதாக வருதுன்னா, எனர்ஜி டிஸப்பியேட்ஸ், லைட் டிஸப்பியேட்ஸ். வரும்போது ஸ்பேஸ்லேயே தொலைஞ்சிடுது. சிலது ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. அதுவும் பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது பூமி வருகிற கதிரெல்லாம் திருப்ப பார்க்கும். போன்னு கொஞ்சத்தை உள்ளே வர விடும். அந்த கொஞ்சத்தை உள்ளே வர்றதுல மிஞ்சத்தை தான் உங்கள் கண்ணு பார்க்குது. உங்கள் கண்ணு விசிபிள் லைட் தான் பார்க்கும். எக்ஸ்ரேஸை பார்க்காது, காமா ரேஸை பார்க்காது, பீட்டா ரேஸை பார்க்காது, எதையுமே பார்க்காது. அதோட டெம்பரேச்சர் உங்களை கூட தொடாது. அதனால தான் பக்கத்தில் வச்சார் சூரியனை. ஆனால் அவைகளுக்குள் எதற்குள்ளும் இல்லாத ஜீவன் உங்கள் அருகிலே இருக்கிற உலகத்து ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவருக்குள் இருக்கிற ஜீவன் தான் உங்களுக்கு ஒளி. லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரதர் சிஸ்டர். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு. ஆனால் இயேசு என்கிற மெய்யான ஒளி உங்கள் அருகினிலே உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல்ல. அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு. இப்போ இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட். இருள் பெருசா, ஒளி பெருசா? இவ்வளோ நேரம் நம்முடைய ஹியூமன் மைண்ட் செட்டப்பில் இருள் அங்கே தான் பிரதர் இருக்கு. ஒளி வந்தால் தான் இருள்னா பண்ணோம். இருள் அகலும். என்ன பண்ணோம்? அகலும். என்ன பண்ணோம்? ஒளி போனதுமே எவ்வளோ ஸ்பீடில் அது காங்கர் பண்ணுமோ அவ்வளோ ஸ்பீடாக காங்கர் பண்ணும். ரைட்டா இல்லையா? கரண்ட்டு போன அடுத்த நொடி எது மேற்கொள்ளும்? இருள் மேற்கொள்ளும். அதனால் எவ்வளோ செட்டப்புப்பா. ஆட்டோ ஜென்ரேட்டர்ஸ், அப்புறம் அந்த கம்ப்யூட்டர்லாம் கூட வச்சுருக்கீங்களா? என்னது? யூபிஎஸ். ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் எந்த எலக்ட்ரிசிட்டி கட் ஆனாலும் ஜென்ரேட்டர் போனாலும் அவங்களுக்குள்ள ஒரு செட்டப் இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆஃப் ஆகாதபடிக்கு ஒரு எனர்ஜி செட்டப் இருக்கும். அது பேட்ரி ஆப்ரேட்டடாக இருக்கும். கரண்ட்டு போச்சு, ஜென்ரேட்டர் அவன் ஆன் பண்ணோம், எந்த குழப்பம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர்கிட்ட எனர்ஜி மெயின்டைன் பண்ண வைப்பாங்க. ஏன்னா ஒளியில் தான் உயிர் இருக்கிறது என்பதற்காக அதை வைத்து கொள்வார்கள். அதில் ஒரு மிஸ்டேக். ஆனால் இங்கே உயிர் போயிடுது பிரதர். ஆனால் இயேசு என்கிற ஒளிக்குள்ளே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இந்த ஒளியை மட்டும் லிசன் பண்ணுங்க. இந்த இயேசு என்கிற ஒளியை மட்டும் இருள் மேற்கொள்ளாது. என்ன பண்ணாது? என் ராஜா இங்கே நின்னார்னா பரலோகம் வரைக்கும் ஒளி வீசும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வீசின ஒளி இல்லை, இன்ஸ்டண்ட்டாக நேனோ செகண்ட் கூட டைம் எடுக்காதபடி வீசும். டார்க்னஸ் வில் நாட் காம்ப்ரிஹெண்ட் இட். அதோ ஒரு லாரி, அதோ ஒரு கேண்டில் மாதிரி தெரியுது, அப்பா அதுதான் லாரியா, இங்கே கிட்ட வரும்போது எவ்வளோ பெருசாக இருக்க பாரு அப்படின்றதுல அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளிலே சொல்லுங்கள், அந்த ஒளி இருளிலே. பூமி மாதிரி மொத்தம் பூமியோடு சேர்த்து 9 கோள்கள் இருந்தது, 9 கிரகங்கள் இருந்தது. அதில் லாஸ்ட்டு கிரகம் பேர் நாங்கள்லாம் படிக்கும்போது இருந்துச்சு, நீங்கள் படிக்கும்போது இருந்துச்சான்னு தெரியல. அந்த லாஸ்ட்டு கிரகம் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். ப்ளூட்டோ. இப்போ ப்ளூட்டோ இல்லை தெரியுமா? எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்க?
காணுன்றாங்க. என்ன ஆயிடுச்சு? நம்மளை விட்டு போயிடுச்சு. என் ஞாபகம் சரி இருந்தால் ப்ளூட்டோ வந்து எர்த்தை விட பெருசுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜூபிட்டர் தான் ரொம்ப பெருசு, 6 மடங்கோ 7 மடங்கோ. ப்ளூட்டோவும் நம்ம கிரகத்தை விட பெருசு. காணோம். என்ன ஆயிடுச்சு? காணோம். இருள் அதை மேற்கொண்டு விட்டது. நம்ம கண்ணில் உள்ள ஒளி, நம்ம டெக்னாலஜியில் உள்ள ஒளி, நம்முடைய சேட்டலைட் இமேஜஸை பார்க்கக்கூடிய டெலஸ்கோப்பினுடைய ஒளியை உடைய ரேடார்லேருந்து காணாமல் போயிடுச்சு. அப்போனா இருளோட பவர் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஆமீன். எல்லா பிளானட்டுமே தண்ணில் தானே ஒளி இல்லை. அதுக்கு நட்சத்திரங்கள், அதுக்கு என்னது சந்திரன்கள் இருக்குது, அதுக்கு அதோட ஓன் நிலா இருக்குது. நம்மளுடைய இந்த மொத்தம் 9 பேருக்குமே ஒரே லேம்ப்பு தான். அது பேர் என்ன பேர்? சூரியன். அந்த சூரியன் கூட அதுங்க கனெக்டடாக இல்லைனா இருண்டுது தான். என்ன ஆகிடுது? இருண்டுது. நம்ம பூமி எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வரும்போது ஒரு டைரெக்ஷன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது நம்மலாம் திரும்பிடுறோம். நமக்கு நைட் ஆயிடுச்சு, அமெரிக்காவுக்கு பகல் ஆயிடுச்சு. அது திரும்பும் போதே நம்ம இருளில் போயிடுறோம் சூரியனை விட்டுனா. டார்க்னஸ் ஹஸ் காட் சோ பவர், இட் வில் காம்ப்ரிஹெண்ட். அது மேற்கொள்ளும். என்ன பண்ணோம்? இருள் மேற்கொள்ளும். அவ்வளோ பெரிய சூரிய ஒளியோட ஒளியே என்ன பண்ணோம்? மேற்கொள்ளும். ஆனால் தைரியமாக சொல்லுங்கள், அந்த இருள் இயேசு என்கிற ஒளியை மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்க. அந்த இருள் இயேசு என்கிற ஒளியை மேற்கொள்ளாது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், பாஸ்டர் இந்த சூரிய ஒளி இருக்குல்ல, அதே மாதிரி இயேசுவும் ஒரு ஒளியா? சூரியன் ஆஃப் ஆகிட்டா இயேசு ஒளியா? கண்டிப்பாக அப்படி தாங்க. 1000 வருட அரசாட்சியில் சூரியனே தேவையில்லை, ஆண்டவரே வெளிச்சமாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. இங்கே எருசலேமில் உட்காந்து வெளிச்சம் கொடுப்பாராம். எங்கே எடுத்து வந்து வச்சுக்கலாமா? சூரியனை பக்கத்தில் எரிஞ்சு போயிடுவோம். ஆனால் சூரியனை காட்டிலும் தன் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறவர் நமக்கு ஒளியாக இருப்பார்னா, அந்த ஒளி கொள்ளுகிற ஒளி அல்ல, அது ஜீவ ஒளி. தட் இஸ் த லிவிங் லைட். இந்த ஒளி நமக்கு ஜீவன் தரும். இந்த ஒளி நமக்கு ஜீவன் தரும். இந்த ஒளி நமக்கு ஜீவன் தரும். ஏன்னா பாருங்க, இப்போ தான் பிரதர் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு, சிஸ்டர் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு என்ன தூக்கிட்டு போவாங்க? பந்தம். கரெக்டாக சொன்னார்ப்பா. எவ்வளோ கிட்டத்தை பந்தத்தை எடுத்துகிட்டு போவீங்க? முடியாது. ஏன்? இட் ஹஸ் காட் பவர். இட் வில், நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்ட்ராய் பண்ணுறோம். பந்தம் தூரத்தில் இருக்கணும். ஏன்னா அதில் என்ன இருக்குது? எனர்ஜி இருக்குது, எரிகிற தன்மை இருக்குது. ஆனால் இந்த லைட்லாம் வந்துட்ட பிறகு எலக்ட்ரிசிட்டி நமக்கு லைட் எனர்ஜியை வேறு ஃபார்மில் அழகாக ஜீவனோடு தருது. எத்தனையோ பேர் எமர்ஜென்சி லைட் என்ன பண்ணுறோம்? மேலேயே அப்படி வச்சுன்னு படுத்துனுக்குறோம், நம்மளை ஒன்றும் பண்ணல. ஆனால் அன்னைக்கு அந்த பந்தத்தெல்லாம் கிட்ட கொண்டு வர முடியாது, லாங்கில் இருக்கணும். கேண்டில் லாங்கில் இருக்கணும். ரைட்டா? ரைட்டா? அதை காட்டிலும் நம்ம இயேசு நமக்குள்ளே இருக்கார். உலகத்தின் ஒளி எங்கே இருக்கார்? எனக்குள்ளே இருக்கார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஹல்லேலூயா எந்த இருளும் இதை மேற்கொள்ளாது. மனுஷனுக்கு he has got alternative. மனுஷனுக்கு எப்போதும் நம்பிக்கை வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. கையில் கேஷ் இல்லை, நான் பே பண்ணிடலாம். ஜிபேவும் இல்லை, ஃபோன் எடுத்துன்னு வரல. உங்கள் ஃபோன் கொஞ்சம் தாங்க, எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் அனுப்ப சொல்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா இல்லையா? லாட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். தண்ணி கேன் கொண்டு வரல, கடையில் வாங்கிக்கலாம். இந்த டாக்டர் இல்லைன்னா வேறு டாக்டர், இந்த ட்ரெஸ் இல்லைன்னா லாட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த மருந்து வேலை செய்யலைன்னா அந்த மருந்து வேலை செய்யும். லாட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதனால் மனுஷன் வந்து ஹாப்பியாக இருக்கான். சூரியனே இல்லைனாலும் எங்களுக்கு ஒளி கொடுத்துக்க முடியும்னு சொல்கிறான். ஆனால் மறந்துடாதீங்க, நம்ம கையில் நம்ம பூமிக்கு அடியில் உள்ள பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னொரு பெருமை மனிதனுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. எங்கள் கையில் யுரேனியம் 235 இருக்குது, யுரேனியம் 237 இருக்குது. அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம்? அதை வெடித்து வெளிச்சம் கொண்டு வந்துடுவோம். ஆனால் மறந்துடாதீங்க, அதெல்லாம் ஜீவ ஒளி அல்ல, அதெல்லாம் கொல்லுகிற, தேர் கில்லிங். அதனால தான் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை பார்த்தா நமக்கு பயம். அது நமக்கு கரண்ட்டு கொடுக்குது, எதனா மிஸ்டேக் ஆனால் உயிரை எடுத்துரும். இப்படி ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸில் போயின்னுக்கிறோம். ஆனால் மறந்துடாதீங்க, ஒரு நாள் எல்லா ஆல்டர்னேட்டிவும் நின்று தனியாக நிற்போம். எப்போன்னா நம்ம உயிர் போகும்போது. ஹாஸ்பிட்டலில் உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ள எல்லா லைட்டும் மங்கி கண்ணு மூடிடும். தெரிஞ்சுக்கணுன்னா கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.
அப்படியே எழுந்து வீட்டுக்கு போயிடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் போவீங்க கண்ணை மூடிட்டு? முடியுமா? இந்த ஒளி இந்த கண்ணுக்கு மட்டும்தான்ப்பா. இந்த சூரியன் இந்த கண்ணுக்கு மட்டும்தான். கை, கால், மூக்கு, காது மொத்த உறுப்பே இருக்குது. எதுக்கும் இந்த லைட் ஹெல்ப் பண்ணல. கொஞ்சம் புரிஞ்சுங்க, கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணுங்க. இந்த கண்ணு மூடிட்டா இந்த லைட்டு ஹெல்ப் இல்லை. கரெக்ட் தானேப்பா? ஹெல்ப் பண்ணாது. இந்த கண்ணு கரெக்டாக இருந்தால் அந்த லைட் ஹெல்ப் பண்ணும். கண்ணு மூடிட்டா, கண்ணு வேலை செய்யலைன்னா, ரெட்டினா அவுட்டுனா, கண்ணில் கேட்ராக்ட் வந்தா, பிளைண்ட்னஸ் ஆயிட்டா, இந்த லைட்டு உதவி செய்யாது. இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் போதே கண் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால், இந்த ஒளி எனக்கு உதவாது என்றால், என் உயிர் போகிற நேரத்தில் எந்த ஒளி எனக்கு உதவி செய்யும்? யூ கேன் ஹேவ் யுவர் டார்ச் வித் யுவர் ஹேண்ட்ஸ். பக்கத்தில் டார்ச் வச்சிங்க பிரதர், கண்ணு போயிடுச்சு, ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாதுன்னா அந்த நேரத்தில் தான் புரிஞ்சுக்கணும். வசனத்தை சொல்லாமா? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு அந்த ஒளி. இப்போ சொன்னீங்களே, கண் போனாலும் என்னை காப்பாற்று. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்கிற ஒளி, சொல்லுங்க, கண் போனாலும் என்னை காப்பாற்றும். தாவீது சொன்னான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. மரணமே வந்தாலும், சொல்லுங்க, மரணமே வந்தாலும் அந்த ஒளி என்னை காப்பாற்றும். மரண இருளிலே, சொல்லுங்க, மரண இருளிலே அந்த ஒளி என்னை காப்பாற்றும். இயேசு சூரியன் கூடவும் இந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரம் கூட போட்டி போடல பிரதர். உண்மையான மரண இருளின் மத்தியில் வாசம் செய்கிற மனிதர்களை காப்பாற்றும்படியாக வந்து சொன்னார், உனக்கு ஒளி நான் தான். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். இந்த ஒளிக்கு ஜீவன் இருக்குதான். இந்த ஒளி பேசுமா? இந்த ஒளி நடத்துமா? இந்த ஒளி நம்மை வாழ வைக்குமா? இந்த ஒளி இங்கேருந்து வரலையா, பரலோகத்திலிருந்து வந்திருக்கு. இந்த ஒளி தான் உங்களுடைய என்னுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஒளி நம்மளை பாதியில் விட்டு போகிற ஒளியில் சரியாய் நம்மை பரலோகம் நடத்தி கொண்டு போக வல்லமை உள்ளதாக இருக்கு. இந்த ஒளி சத்தியமான ஒளி. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். இந்த மெசேஜை நீங்கள் யார் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இது இருக்குது, அது இருக்குது, இந்த லைட் இருக்குது, உலகம் இருக்குது என்று நினைக்க வேண்டாம். கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு பெரிய குட்னஸ் இருக்குது. அவங்களுக்கு என்றைக்குமே அணையா விளக்காய் இயேசு இருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையினுடைய அணையா ஒளியாய் இயேசு இருக்கிறார். அவர்களை நடத்த அவருடைய இயேசு மகாராஜா இருக்கிறார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஒளியை அவர் சத்தியத்தின் ஒளி என்று சொன்னார். ஹீ இஸ் த ட்ரூ லைட் என்று சொன்னார். அவர்தான் ஜீவன் கொடுக்கிற ஒளி என்று சொன்னார். இன்றைக்கி வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஃபினான்ஸ்லேயும் சரி, மனசில் கை வச்சிங்க, மனசுலேயும் சரி, உடம்புலையும் சரி, இருளில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒளி தான் காப்பாற்றும். ஒரு சாட்சி சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு நான் ப்ரே பண்ண போனேன். ஒரு சாதாரண ஆள். அவர் உட்காந்துட்டு இருந்தார். ரொம்ப பயந்து போயிருந்தார். அவர் பார்வைலாம் அப்படி மறண்டு போயிருந்தார். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டேமா பிரதர்னே? கவனிங்களேன், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னார். நான் ஜெபம் பண்ணேன். அவர் மேலே கை வச்சேன். இது வரைக்கும் எனக்கு அந்த அனுபவம் இருந்ததில்லை. அவர் மேலே கை வச்சு நான் கண்ணை மூடினா ஒரு பெரிய குளத்தை பார்த்தேன். அந்த குளம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. கட்டப்பட்ட குளம். அந்த கிராமத்திலலாம் இருக்கிற மாதிரி ஒரு குளம் சுற்றி கல் வச்சு கட்டியிருக்கான். குளம் ஃபுல்லாக தண்ணி. இந்த குளத்துக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு எப்போ தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? குளத்தில் தண்ணி வத்திருச்சுன்னா உள்ளே இறங்கி போய் எங்கேருந்து எடுப்பாங்க? கிணத்துல. குளம் ஃபுல்லாக தண்ணியில் ரொம்பி இருக்குது. அப்போ அந்த கிணறு கீழ் படிக்கட்டில் இருந்து உள்ளே இருக்குது. அந்த கிணறு ஃபுல்லாக, அதான் குளமே ரொம்பிச்சுன்னா கிணறு ரொம்பிடுச்சு. அந்த கிணத்துல அடியில் இவன் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு காட்சி. எங்கே உட்காந்துக்கிறான்? அடியில். நிஜத்தில் இல்லை, மனசளவில். எங்கே இருக்கான்? அவனுக்கு அதான் தோணுது. அவன் அங்கே தான் இருக்கான். அவனை சுற்றி இருள் தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒளியை பற்றி பேசினாலும் அவன் வரமாட்டான். சாப்பாடை பற்றி பேசினாலும் அப்படி தான் பார்த்துருப்பான். குடும்பத்தை பற்றி பேசினாலும்
இது விச் கிராஃப்டா, மாந்திரிக தாந்திரிக கட்டா, சாத்தானுடைய கட்டா என்னன்னு தெரியாது. அப்போ அவனுக்காக ப்ரே பண்ணுறேன். ப்ரே பண்ணும்போது இந்த காட்சியை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சிச்சு, பிரதர் இந்த மாதிரி இங்கே உட்காந்துக்கிறீங்க, ஏஞ்சி வாங்க பிரதர், என்ன பண்ணுங்க, ஏஞ்சி வாங்க பிரதர் அப்படின்னதும் அவர் ஏஞ்சிக்கினார், உட்காந்ததோடு ஏஞ்சிக்கினார். எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன பண்ணிட்டாரு, திரும்பி கண்ணை முன்னா அவர் அங்கே தான் இருக்கார், அந்த அந்த இருளில் இருக்கார். பிரதர் சேர் மேலே இருக்கும் பிரதர், நான் சேர் மேலே ஏறினார், திரும்பி மனதோட அங்கே தான் இருக்கார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, அடக்கடவுளே இந்த இருளால் என்னால் மேற்கொள்ள புரிஞ்சுங்க, இந்த இருள் அவனுக்கு மனதில் இருக்குது. பிரதர் சிஸ்டர், நீங்கள் இங்கே நிஜமாக உட்காந்துக்கிறீங்கன்றதுக்காக நீங்கள் ஜெயிச்சவங்கல்ல, உங்கள் மனசு எங்கே உட்காந்துக்கிறீங்களோ அதான், உங்கள் மனசு எங்கே உட்காந்துக்குதோ அதான் நீங்கள் தோல்வியில் உட்காந்துருந்தீங்கன்னா என்னால் உங்களை எழுப்பவே முடியாது. நீங்கள் பயத்தில் உட்காந்துங்கன்னா என்னால் உங்களை எழுப்பவே முடியாது. நீங்கள் பெருமையில் உட்காந்துங்கன்னா என்னால் உங்களை எழுப்பவே முடியாது. உங்கள் மனது வாழுகிறது போல பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னாங்க. மனசு எங்கே உட்காந்துருச்சு, டிப்ரெஷனில் இருக்குது, வெளியே ஏற்றவே முடியல. மாத்திரை இங்கே சாப்பிட்லாமா, மாத்திரை என்ன தெரியுமா பண்ணோம், அப்பா நீ பள்ளத்தில் உட்காந்துக்கிற, அங்கேயே சாப்பிட்டு அப்படியே தூங்கிடு, என்னால் உன்னை எழுப்பி வர வைக்க முடியாது, என்ன பண்ணுற, சாப்பிட்டு காலையில் ஒன்று மதியம் ஒன்று நைட்டு ஒன்று போட்டு என்ன பண்ணு, தூங்கு. இப்போ அவனை காப்பாற்றணுன்னா அந்த ஜீவ ஒளி, அந்த இருளால் மேற்கொள்ள முடியாத ஒளி, இந்த பெரிய பாதையிலேருந்து அந்த குளத்துக்குள்ளே இறங்கி உள்ளே போய் அந்த கிணத்துக்குள்ளே போய் அவன் மேலே அடித்து திரும்பி வெளியே கூட்டி கொண்டு வர வேண்டும். அது நம்ம வேலை இல்லை. உட்காருங்க பிரதர் அப்படின்ட்டு, அப்பா டி மேஜர் கொடுப்பா, உட்காருங்க அப்படின்ட்டு நான் அவரை ஆண்டவர் வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தேன். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாடலாமா? ரத்தமே, அப்படியே சிந்தப்பட்ட ரத்தமே. சமயம் கர்த்தரை worship பண்ணலாமா? அசைவை பார்த்தேன். அவர் கையில் கேட்டேன், உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லை பிரதர்? ஆமாம் தலையிட்டார். வெளியே வர விரும்புகிறீங்களா, இங்கேயே உட்காந்துக்கிறீங்களா? அவர் சொன்னார், வெளியே வரணும்னு நான் எத்தனையோ முறை நினச்சிருக்கையா, வந்ததே இல்லையா. அதுக்கு தான் பிரதர் இயேசு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். இப்போ மனசில் ஜீசஸை நினச்சிக்கோப்பா. ஐயா நான் கிறிஸ்டியன் தாயா, கிறிஸ்டியனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உலகத்தில் மனிதனாக பிறந்தா அவனுக்கு ஒரு ஒளி தேவை, அது இயேசு தான். மனசில் நினச்சிக்கோ பிரதர். அந்த இருளில் ரொம்ப பயமாக இருக்குயா, இயேசுவின் ரத்தத்தை பாட பிரதர்ங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்தில் மகிழ்ச்சி வந்துச்சு. என்ன பிரதர்? ஐயா என்னமோ வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி இங்கே தான் உட்காந்துக்கிறாரு. மகனே, உன் மனசில் இன்னும் எவ்வளோ நாள் சிக்கிக்கிட்டு இருப்ப? சாத்தா உன்னை பார்த்து சொன்னான், இருள் மேற்கொள்ளும், ஒளி வேஸ்ட்டுப்பா, கரண்ட் போயிட்டா ஒளி போயிடும். ஹலோ, எங்கள் ஆண்டவர் கரண்ட் போனால் போகிற ஆண்டவர் இல்லை, அவர் தான் ஜீவ ஒளி. அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஒளி இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறது. அந்த ஒளியால் உங்கள் பிரெயின்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும், உங்கள் தாட்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். சயின்ஸ் படிச்சிங்கன்னா
உங்களுக்கு ஏறல. அதனால தான் நம்மள நிறைய பேர் ஸ்கூல் படிக்காமல் வந்துட்டோம், புரியலன்னு. ஆமென். நம்முடைய ஒரு நியூரான்ஸும் கண்ணுக்கு தெரியாத அளவில் சின்னதாக இருக்குது. ஒரு நரம்பு, அதில் தான் உங்கள் நினைவு. அந்த நினைவுக்குள்ளே யார் அப்பா அம்மா வர முடியுமா? உங்கள் முடியை விட சின்ன நியூரான்ஸ் தான் உங்கள் தலையில் இருக்குது. அதில் தான் பயந்து நிற்கிறீங்க. யாருங்க அங்கே போய் காப்பாற்றுறது? கொஞ்சம் ரியாலிட்டியை புரிஞ்சிங்க. நீங்கள் பயப்படுறீங்களே, எங்கே தெரியுமா அந்த நினைவு தோணுது? உங்கள் நியூரான்ஸில், பெரும் மூளையில் கோடிக்கணக்கான நரம்பு மண்டலத்தில் ஒன்றுத்துல தோணுது. அந்த ஒன்று உங்கள் முடியோட சின்னது. யார் போவாங்க? மாத்திரை போயிடுமா? அந்த மாத்திரை வயிற்றுல புண்ணை தான் உண்டாக்குது. புரிஞ்சுங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுங்க. யாரால போக முடியும் அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சருக்குள்ள? தலையில உள்ள ரத்த நாளங்கள் முடியோட சின்னது பிரதர். அதனால தான் அது வெடிச்சிருச்சுன்றாங்க. ஒரு மருந்தும் அதுக்கெல்லாம். அங்கே இந்த ஒளி போகும் என்றால் இதுதான் நமக்கு அவசியம். யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரே வழி, ஒரே ஒளி, இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிற இயேசுதான். நீங்க கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லலாம், நான் கிறிஸ்டியனையா? நான் கிறிஸ்டியன் என்பதற்காக இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் கிடையாது. நான் இருளிலே தான் இருக்கிறேன். எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறீங்களோ இருளில் தான் இருக்கிறீங்க. எவ்வளோ நேரம் சினிமா பார்க்குறீங்களோ இருளில் தான் இருக்கிறீங்க. எவ்வளோ நேரம் சண்டை போடுறீங்களோ இருளில் தான் இருக்கிறீங்க. எவ்வளோ நேரம் உலகத்தில் ட்ராவல் பண்ணுறீங்களோ இருளில் தான் இருக்கிறீங்க. எவ்வளோ நேரம் அவர் வார்த்தையை தியானிக்கிறீங்களோ அப்போ தான் ஒளிக்குள் வருகிறீர்கள் என்றால் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரத்துக்கு மேலே இருளில் தான் இருக்கிறோம்னா அவர் வார்த்தை தான் ஒளி என்றால், ஏன் நம்ம ஒளியிலே வாழக்கூடாது? ஏன் நம்ம லைட் ஆன் பண்ணி விடக்கூடாது? ஏன் நம்ம வாழ்க்கை அவர்கள் அர்ப்பணிக்க முடியாது? உங்க நினைவுகள் சொல்லுகிறபடி நீங்க போறீங்க. இந்த நினைவுகள் தூங்குது. 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை 14 மணி நேரம் கழிச்சு உங்க நினைவுகள் கண்டிப்பா ஆஃபுக்கு போகணும். அதெல்லாம் ஸ்டாப் ஆகணும், இல்லை ஸ்டாப் ஆகும். திரும்பி 8 மணி நேரம் ஃபுல் ரெஃப்ரெஷ் ஆகி பழைய சரக்கோட எழுந்து கொள்கிறது. இயேசு ஒளி எல்லாவற்றிலும் தன் வெளிச்சத்தை வீசி நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். பயத்தோடு இருக்கிறவங்களாம் தலையில கை வைங்க. இந்த இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். நீ காதரபா ஷதரபா. பாவத்தோடு இருக்கிறவங்க, உங்களை எத்தனை இடத்துல மனசு சொல்லுது உன்னை பாவத்தில் கவுத்துறேன், உங்க
வேளையிலே அவர் ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளியாகிய தேவன் எப்படி என் வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரு இருளை போக்கினாருங்கிறத நான் சாட்சியாக இப்பொழுது சொல்ல போகிறேன். 2015 வருஷம் என் அம்மாவுடைய சகோதரி, என்னுடைய சித்தி அவர்கள் மரித்து போனார்கள். அவர்களுக்கு அல்சைமர் என்று சொல்லுகிற ஞாபகம் மறதி பல வைத்தியங்கள் பார்த்தோம். அது பலனில்லாத படிக்க அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் மரித்து போனாங்க தருவாயில் மலேசியா தேசத்தில் இருக்கும் இங்கே மந்தவெளி சென்னையில் மரித்து போயிட்டாங்க. என் வாழ்க்கையில் என்னுடைய சித்தியோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. அம்மாவுக்கு அம்மாவாக இருந்து பல காரியங்களிலும் எனக்கு போஷாக்கு கொடுத்ததிலிருந்து, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து என்னுடைய சித்தி அவங்க ஒரு ஹெச்எம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆகும். ஆனாலும் இந்த நோய் அவர்களை எடுத்துவிட்டது. இந்த செய்தி, துக்க செய்தி நான் கேட்ட பிறகு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். ஏன்னா அந்த மரணத்தை என்னால் போய் பார்க்க முடியல. நாங்கள் ஊரில் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸு, சின்ன குழந்தை, பாஸ்டர் அங்கே வேலை பார்க்குறாங்க. நீ எப்படி தனியாக குழந்தைய தூக்கிட்டு அங்கே போகிறோம்? அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை நீ வர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். எனக்குள்ள ரொம்ப பெரிய குற்றம் வச்சு என்னை இவ்வளோ பார்த்து வளர்த்து எனக்கு எல்லாமே செய்த என் சித்தியோட அந்த கடைசி முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. இருள் என்னை அப்படியே சூழ்ந்தது. என்னால் சாப்பிட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, என்னால் முடியல. அந்த துக்கத்துலேருந்து என்னால் வெளியில எழுப்பி வரவே முடியல. நான் ஆண்டவருடைய பாதத்தில் போய் காத்து, ஆண்டவரே இந்த துக்கத்துல இருந்து, இந்த குழியில இருந்து என்ன உங்களை தவிர வேற யாராலையும் மீட்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள குற்ற உணர்ச்சி வந்து இவ்வளவு செய்த அவர்களை உன்னால போய் பார்க்க முடியலையேன்னு சொல்லி சாத்தான் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை போட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல காத்திருக்கும் பொழுது தேவனாகிய ஆவியானவர் ஒளியாக என் மேல வந்தார். அந்த ஒளி கடந்து வரும் பொழுது எனக்குள்ள இருந்த அந்த இருள் வெளியில போச்சு. எனக்குள்ள அந்த டிப்ரெஷன் வெளியில போச்சு. நான் எழுப்பி குளிச்சுட்டு என் காரியங்களை நான் நடப்பித்தேன். அதுக்கு பிறகு இந்தியா வந்த பிறகு என்னோட சித்தி மகளை போய் நான் பார்த்து தேய்ச்சிட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை இருளில் இருந்து காப்பாற்ற முடியுமானால், என்ன டிப்ரெஷன்ல இருந்து காப்பாற்ற முடியுமானால், உங்களையும் உங்கள் பயத்திலிருந்து, உங்க டிப்ரெஷன்ல இருந்து, உங்களோட பலவீனத்திலிருந்து, எப்பேற்பட்ட காரியங்களிலிருந்தும் என் இயேசுவால உங்களை காப்பாற்ற முடியும். இந்த ஒளியாகிய தேவன் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்க நினைத்தீங்கன்னா
worship பண்ணலாமா? ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒரு செகண்ட் நம்ம கண்ணை திறந்து பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஒளி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையா இருக்கு? ஒளி எப்போ நம்ம மேலே படுதோ ஃபுல்லாக மாட்டுவோம். தலையில் ஒரு வெள்ளை முடி இருந்தால் கூட தெரிஞ்சிடும். சட்டை அயன் பண்ணாமல் போட்டு வந்தால் தெரிஞ்சிடும். கிழிஞ்சி போனது சின்னதாக ஒரு தையல் விட்டுருந்தா கூட தெரிஞ்சிடும். தெரியுமா? தலை வரலன்னா தெரியும். ஃபுல்லாக A to Z ஃபுல்லாக லைட்டு போட்டு காட்டிடும். இயேசு சொல்கிறாரு, ஒளிகிட்ட வந்தீங்கன்னா உங்கள் கிரியைகள் ரெக்கார்ட் ஆகும். அதனால தான் ஜனங்க ஒளிகிட்ட வராமல் இருளே இருக்கிறாங்க. இருளில் தான் என்னன்னாலும் பண்ணலாம். சட்டையே போடாமல் இருந்தால் கூட தெரியாது. நான் தப்பு பண்ணாலும் தெரியாது. அப்படியே மறைஞ்சி ஜாலியாக வாழலாம் அப்படின்னு இருள் ப்ராமிஸ் பண்ணோம். பாம்பு கடிச்சிட்டா என்ன பண்ணுது? இருளில். ஒளியில் தெரியும், அது முதல்ல வராது தானே. தேல் கடிச்சிட்டா என்ன பண்ணுறது? இருளில் போய் பள்ளத்தில் விட்டோம்னா என்ன பண்ணுறது? கரெக்ட் தானே. எலி பொந்துக்குள்ள கால் விட்டோம்னா ஆகுது. இருளில் டேஞ்சர் இருக்குதா இல்லையா? உலகம் இன்னைக்கு அப்படிதான் ப்ராமிஸ் பண்ணும், என்கிட்ட வந்துரு, ஜாலியாக இருக்கலாம், என் வழியில் சூப்பராக இருக்கலாம். இயேசு நிக்கதேமோ பார்த்து சொல்கிறாரு, நான் தான் நிக்கதேமோ ஒளி, நான் வந்துட்டேன். யாரும் வர்றதில்ல, கிறிஸ்டியன்ஸ் கூட வர்றதில்ல. சும்மா வேணா சர்ச்சுக்கு வர ஆண்டவரே காணிக்கணைக்கு கொடுக்குறேன், அப்படியே நான் என் வழியை பார்த்து போயிடுவேன். உனக்கு தேவையான ஊழியம் கூட பண்ணுறேன். இல்லை, ஒளி உலகத்தில் வந்திருக்கிறது. வந்துட்டீங்கன்னா உங்கள் கிளியைகள் வெளியிறங்கும். நீ யாருன்னு அந்த டார்ச் அடிச்சு காட்டிடும். நம்ம டார்ச்சே நமக்கு காட்டிடும். நீங்களே உங்க டார்ச்சை வச்சு பயப்படாதீங்க. இயேசு இருக்கிற ஒளி நம்மை அவமானப்படுத்த வரல, நம்மளை மன்னித்து வாழ வைக்க வருகிறது. இயேசு என்கிற ஒளிக்கு ஜீவன் இருக்குது. நம்ம அழுக்கா அசிங்கத்துல படுத்துட்டு இருந்தோம்னா, நம்ம பெட்ரோல் லைட் போட்டாங்கன்னா, நம்ம அழுக்கா இருந்தோம்னா முதல்ல நம்மளை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பிறகுதான் ஒளியை காட்டுவாங்க. அது போல ஜீவ ஒளி தான் இயேசு. உங்களை மாட்டி விடுறவர் இயேசு இல்லை. ஐயோ லைட் வச்சுனா ஜீசஸ் மாட்டி விட்டுருவாரோ, நம்ம தப்புலாம் தெரிஞ்சிருமா? இல்லை இல்லை இல்லை. போதும், உங்கள் வாழ்க்கையில் இருள் அகலட்டும். இன்னைக்கு துணிஞ்சு ஒளியில கால் எடுத்து வைக்கலாம். ஆண்டவரே, நான் வாழ்ந்தா உங்க கூட வாழ்வேன். சாத்தான் கூட இருளில சாவதை விட உம்மோடு கூட வாழ போகிறேன் என்ற முடிவு எடுக்க போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கையில் நான் மட்டுமே உலகத்துக்கு ஒளி என்று சொன்ன மகான் இயேசுவை போன்று வேற எந்த மகான்களும் தோன்றினதில்லை. நீங்க எங்கன்னா போயிட்டு ஸ்டடி பண்ணிட்டு வாங்க. எல்லாரும் அந்த ஒளி அதோ இருக்கிறது, இதோ இருக்கிறது, இதோ இருக்கிறது, அந்த ஆத்மா இந்த ஒளி அப்படிதான் சொன்னாங்க. ஜீவன் கி ஜோதி, இங்க ஜோதி இருக்கு, அங்க ஜோதி இருக்குது. பிரதர், இயேசுதான் பிரதர் அந்த ஜோதி, இயேசுதான் அந்த ஜீவ ஒளி. சரண்டர் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்றதை கூட நீ பார்த்துக்கப்பா. நீங்க அது பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒளிமயமா கத்தர் மாற்றும். ஆபிரகாமே, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு குழந்தை இல்லைன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் கொடுக்குறேன் வா. உன் கையில காசு இல்லைன்றது உலகத்துக்கே தெரியும், நான் காசு கொடுக்குறேன் வா. நீ ஒரு 75 வயசு உள்ள தாத்தா, உன் வயசு ஒரு 60 வயசு உள்ள ஒரு பாட்டின்னு ஊர் உலகத்துக்கு தெரியும். என்னை நம்பி வா, உன் பலவீனத்தை பற்றி கவலைப்படாத, நான் உன்னை வாழ வைக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவனை வாழ வைத்தார் என்றால் இதோ ஒளி உங்கள் அருகில். கையை தூக்கி சரண்டர் ஆயிடுங்க. இனிமே என் வழி இல்லை, உங்க வழி. அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்க பாவத்தோட ஜீசஸ் கையில வாங்க. ஜீசஸ் மட்டும் தான் பாவத்தோட வந்தவர்களை கழுவுவார். பாவி என்று சொல்ல மாட்டார். ஒரு விசை இயேசுவிடம் கையும் மெய்யுமாய் பாவத்தில் பிடிப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க. அந்த ஒளி மாத்திரம் அவளை அவமானப்படுத்தவில்லை, அவளை மன்னித்தது. இயேசு என்கிற ஒளி உங்களை மன்னிக்கும். The light of forgiveness இன்றைக்கு உங்களை மன்னிக்க போகிறது. அர்ப்பணிக்கலாம்.
இன்றைய உலகம் இஸ் அண்டர் டோட்டல் சர்விலன்ஸ். இனி உலகத்தில் யாரும் மறைஞ்சே போக முடியாது. எல்லாரையும் கேமரா பார்த்துட்டு இருக்குது. எல்லா கேமராவும் சீக்கிரம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போய் சேர வரைக்கும் கூகுள் கேமராஸே நம்மளை பார்க்க போகுது. எல்லாத்து மேலே நீங்கள் வச்சுக்கிற ஃபோனு அது கண்ணு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கேமரா தான் கண்ணு நீங்கள் நினச்சிங்களே. அதோட சென்சார்ஸு கண்ணு இல்லாமலே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். we are under surveillance. அது நம்மளை பார்த்துட்டு இருக்குது. நம்ம மொபைல் நம்மளை அப்சர்வ் பண்ணுது. சேட்டிலைட் நம்மளை பார்த்துட்டு இருக்குது. சேட்டிலைட் டெக்னாலஜி சுவத்துக்குள்ளே உள்ளதெல்லாம் கூட பார்க்க முடியும். அதெல்லாம் அந்த காலம் நம்ம ரூமில் போய் கதவை சாத்திட்டோம்னா மறைஞ்சிடணும். சேட்டிலைட் டெக்னாலஜி இங்கே இல்லை அத்தனை பேரையும் எண்ணி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம முகத்தோட ரெசம்பிளன்ஸ் உண்டு. ஏங்க நம்ம உலக ஒளியில் போய் சர்விலன்ஸில் போனோம். ஏசு இருக்கிற ஒளி காலில் விழுந்துருவோம். அது ஜீவ ஒளி, நம்மை வாழ வைக்கிற ஒரு ஒளி. Why does the devil come and expose? அவன் யாருங்க நம்மளை போய் காட்டி கொடுக்குறது? அவன் யாருங்க நம்மளை போட்டு கொடுக்குறது? இன்னைக்கு ஜீசஸ் கையில் சமர்ப்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். நிக்கதேமு பார்த்து சொன்னார், ஒளியினோட வாழ்வு. உங்களுக்கு தெரியுமா, நிக்கதேமு ரட்சிக்கப்பட்டார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்றைக்கு ஒளியிடம் அடங்குகிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். எஸ் சாமி, நான் இதுதான் உங்க ஒளியை மேல படட்டும், என்ன சீர்படுத்தட்டும், என்ன ஸ்திரப்படுத்தட்டும், என்ன காப்பாத்துங்க. நான் ஒரு பெரிய பாவியை இருக்கிறேன், என்ன காப்பாத்துங்க என்றால் இந்த ஒளி உங்கள் மீது இப்பொழுது படுகிறது. இயேசு உங்களை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜீவ ஒளியாகிய எங்கள் தேவன் இவர்கள் மீது வருகிறார். உலகத்தில் வந்திருக்கிற மெய்யான ஒளியாக இயேசு எங்கள் மக்கள் மீது படுகிறார். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் என்று சொன்னவரே, உலகத்தில் வந்திருக்கிற ஜீவ ஒளியாகிய உடைய வல்லமை மக்கள் மீது படுவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒளிக்கு அர்ப்பணிக்கிறோம். we surrender ourselves to God. எங்களுடைய சந்நிதியில் அர்ப்பணிக்கிறோம். இருளின் அதிகாரங்கள் எங்களை விட்டு விலகுவதாக. இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால மேற்கொள்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியில் சரணடைகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏற்றுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்மளும் திருப்பி தரிசன செயல் பண்ணலாமா? கை அப்படி வச்சு சரண்டர் சைன் என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. நான் இயேசு என்கிற ஒளியினிடத்தில் சரணடைகிறேன். என் கிரியைகள் வெளியரங்கமாகும்படியாக என் இயேசுவிடம் சரணடைகிறேன். என் கிரியைகள் வெளியரங்கமாகி இயேசு என்னை சுத்தம் பண்ணுகிறதை இந்த உலகம் காணட்டும். நான் பரிசுத்தமாய் வாழப் போகிறேன். நான் கர்த்தருக்காக வாழப் போகிறேன். சத்தமா சொல்றேன், நான் இயேசுவுடைய மணவாட்டியாய் வாழப் போகிறேன். என் இயேசுதான் என் ராஜா. இயேசு என்னை விடுதலையாக்கி விட்டார். ஹalleluya. சத்தமாக ஹalleluya. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். யோவான் 9:5 மறக்காதீங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளி. இயேசு நமக்கு ஒளியாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் ஷாலோம் சமாதானம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹalleluya ஹalleluya. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul.